புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் அக்கட்சியினர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு ஆதரவாக திமுக எம்எல்ஏ சம்பத்தின் ஆதரவாளர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் பாஜக முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி. இவருடைய மனைவியில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக பாஜக எம்எல்ஏ, அது நியமன எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்கியவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த தாக்கப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதனை அறிந்த திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சம்பத் ஆதரவாளர்கள் எப்படி நீங்க கைது செய்யலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதம் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த திமுகவை சேர்ந்த அனைத்து நபர்களையும் வெளியேற்றியதை தொடர்ந்து தற்போது அந்த தாக்கப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது காவல் நிலைய முற்றுகையில் ஈடுபட்ட திமுக சார்ந்தவர்களையும் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை தீவிரம் இறங்கியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.